வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சூப்பரான ஒரு நெய் மைசூர்பா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நெய் மைசூர்பாவுக்கு தேவையான பொருள் ஒரு 400 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கோம், 400 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம், 200 மில்லி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், அதாவது 1/2 kg நெய் 200 மில்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரவுண்டான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த நெய்யை லேசாக அந்த பாத்திரத்தில் தடவிடணும். அப்போ தான் நம்ம காய்ச்சி ஊற்றும் போது மைசூர்பா ஒட்டாமல் வரும். இப்போ நெய்யை ராவி வச்சாச்சு. அந்த பாத்திரத்தை பாருங்கள், நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு. இப்போ எண்ணெய் சூடாகட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கடலை மாவில் 200 நெய்யை ஊற்றி நல்லா கிண்டி வச்சுக்கிடுவோம். இப்போ மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் ஒரு அடுப்பில் சூடாகிட்டு இருக்கட்டு, நம்ம இன்னொரு அடுப்பில் அந்த சீனி பாவை காய்க்க ஆரம்பிப்போம். ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த சீனியை நம்ம நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருவோம். சீனி நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டு. இப்போது சீனி நல்லா கரைஞ்சிட்டு நல்லா அது கொதித்து வரட்டு. இப்போ சீனி பாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுவோம். குறையாக ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டினா கட்டி பிடிக்காது. அதாவது கட்டி விழாத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சீனி பாவு கூட இந்த கடலை மாவு ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் எண்ணெய் சூடாக இருக்கிறத இந்த சீனி பாவும் கடலை மாவுலையும் ஊற்றி கிண்டி விட்டே இருக்கணும். அதாவது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் மைசூர்பா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம எண்ணெய் இந்த சூடாக வச்சுக்கிட்டு ஊற்றும் போது நல்லா பொரியிற மாதிரி சவுண்டு வரும். அப்போ தான் அந்த மைசூர்பா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சூடாக்கி வச்சுருக்க எண்ணெய் பூரா ஊற்றியாச்சு. இப்போ அது மைசூர்பா பதத்துக்கு வந்தாச்சு. அந்த நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் நல்லா ஊற்றி ஷேப்பாக ராவி வச்சுக்கிடுவோம். இனிமேல் இதை ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கணும். 2 hours later. இப்போ ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது மைசூர்பா நல்லா ஷேப்பாக அழகாக வரும். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை கவுத்திக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், மைசூர்பா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கத அதை நேரே வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.